3 நாட்களாக துபாயில் சிக்கியிருந்த 217 பயணிகள் சென்னை வந்தடைந்தனர். இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்கா ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் கடந்த சனிக்கிழமை முதல் பல மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வழி எல்லைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இதனால் துபாய், அபுதாபி, சார்ஜா, பக்ரைன், கத்தார், குவைத், மஸ்கட் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து கடந்த 3 நாட்களாக விமானங்கள் இயக்கப்படவில்லை. துபாய் விமான நிலையம் மீது தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் துபாயை மையமாக கொண்ட எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சேவைகளை மீண்டும் தொடங்கிய நிலையில் 3 நாட்களாக துபாயில் சிக்கியிருந்த 217 பயணிகளை ஏற்றிய விமானம் அதிகாலை 2:18 மணியளவில் சென்னை மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தது. பயணிகள் குடியுரிமை மற்றும் சுங்க சோதனைகளை முடித்து வெளியேறினர். ஆமாம், நான் உள்ளே இருந்தனால எங்களுக்கு தெரியல. பட் சவுண்ட் கேட்டு தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் சத்தம் மட்டும் கேட்டிருந்தது. வெளில எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க லோக்கல் கவர்மெண்ட்டில். ஸோ வெளியே போகல. ஆக்சுவலாக எல்லாேருக்கும் லோக்கல்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, சேஃபாக இருந்துக்கோங்க, யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் மோஸ்ட்டாக வெளியே போகல. சேஃப் தான். பட் மற்ற ஏரியாலாம் நிறைய டேமேஜு நிறையது. பட் எப்படியோ ஊர் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கு எம்பசிக்கெலாம் கால் பண்ணி ஒரு வழியாக கடைசியில் ஊருக்கு வந்து. அதான் சார், அந்த ஏர்போர்ட்டில் அவ்வளோ வரிசை ரொம்ப ஒரு 20,000 பேர் சார் வரிசையில். அந்த டைமில் நம்ம வரிசையில் எவ்வளோ 1 by 1 வரும்போது வாட்டரு அங்கே இருக்கிறவங்க யாரும் கோவப்படல. நல்லா அன்பாக வெளியே எடுத்துகிட்டு வந்து பஸ் வச்சு நம்மளை ஹோட்டல் கொண்டு போயிட்டு எல்லாம் பண்ணாங்க சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க.